வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 29ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 522ஆம் ஆண்டில் முதலாம் டேரியஸ் தனது ராஜ்யத்திற்கு போட்டியாக இருந்த பார்த்தியாவை கொன்று பாரசீக பேரரசர் பதவியை உறுதிப்படுத்தி கொண்டார். கிபி 1227ஆம் ஆண்டில் புனித ரோம பேரரசின் 2ஆம் ஃபிரெட்ரிக் சிலுவைப் போரில் பங்கு பெறாமல் போனதை அடுத்து திருத்தந்தை 9ஆம் கிரிகரி அவரை மதவிலக்கம் செய்தார். 1717ஆம் ஆண்டில் ஆன்டிகுவா குவாத்தமாலாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் நகரின் பல தொன்மை வாய்ந்த கட்டிடங்கள் அழிந்து போயின. 1848ஆம் ஆண்டில் ஹங்கேரிய படையினர் குரோவாசியர்களை பாகஸ்ட் என்ற இடத்தில் இடம்பெற்ற முதலாவது ஹங்கேரி புரட்சிப் போரில் தோற்கடித்தனர். 1850ஆம் ஆண்டில் இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் ரோம கத்தோலிக்க உயர் சபையை திருத்தந்தை 9ஆம் பயஸ் மீண்டும் அமைத்தார். 1864ஆம் ஆண்டில் ஸ்பானியாவுக்கும் போர்ச்சுகல்லுக்கும் இடையேயான எல்லை லிஸ்பன் உடன்படிக்கையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. 1885ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது டிராம் சேவை இங்கிலாந்து பிளாக்பூல் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸில் 2 ஆவரோ விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டு இரண்டும் இணைந்து பாதுகாப்பாக தரை இறங்கின. 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் உக்ரைனின் கீவ் நகரில் பாபியார் என்ற இடத்தில் குறைந்தது 33,770 யூதர்கள் நாஜிகளினால் கொல்லப்பட்டனர். 1949ஆம் ஆண்டில் சீன பொது உடைமை கட்சி பின்னாளில் மக்கள் சீன குடியரசின் பொது திட்டத்தை அறிவித்தது. 1954ஆம் ஆண்டில் ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1972ஆம் ஆண்டில் ஜப்பான் மக்கள் சீன குடியரசினுடனான தூதரக உறவை மீள அமைத்து சீன குடியரசின் உடனான உறவை முறித்து கொண்டது. 1998ஆம் ஆண்டில் இலங்கை பலாலி விமான நிலையத்திலிருந்து ரத்மலானை நோக்கி 56 பேருடன் புறப்பட்ட லைன் ஏர் பயணிகள் விமானம் புறப்பட்டு 10 நிமிடங்களில் காணாமல் போனது. 2003ஆம் ஆண்டில் சூறாவளி ஜூவான் கனடாவின் ஆலிபக்ஸ் துறைமுகத்தை தாக்கி பேர் அழிவை விளைவித்தது. 2004ஆம் ஆண்டில் 4170 டுட்டாட்டிஸ் என்ற சிறுகோள் புவியிலிருந்து 4 சந்திரன் தூரத்தில் புவியை தாண்டி சென்றது. 2006ஆம் ஆண்டில் பிரேசிலில் 2 விமானங்கள் நடுவானில் மோதியதில் 154 பேர் உயிர் இழந்தனர். 2009ஆம் ஆண்டில் சமோவாவில் 8.1 ரிக்டர் அளவு நிலநடுக்கமும் ஆழிப்பேரலையும் தாக்கியதில் 189 பேர் உயிர் இழந்தனர். 2011ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் வாச்சாத்தி என்ற மலை கிராமத்தில் தலித்துக்கள் மீது தாக்குதல் நடத்திய 269 அரசு அதிகாரிகளும் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட 17 பேரும் குற்றவாளிகள் என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2013ஆம் ஆண்டில் நைஜீரியாவில் வேளாண்மை கல்லூரியில் போகோ ஹராம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 42 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் செப்டம்பர் 29ஆம் நாளானது அர்ஜென்டினா நாட்டில் கண்டுபிடிப்பாளர்களின் தினமாகவும் பன்னாட்டு காஃபி தினமாகவும் உலக இருதய நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.